வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிப்பதில் அரசாங்கம் அணுக்கமாக ஒத்துழைப்பு நல்கும். முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிக்க உதவுவதில் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளுடன் அரசாங்கம் அணுக்கமாக ஒத்துழைக்கும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி இன்று உறுதி அளித்துள்ளார். இந்திரா காந்தியின் விவகாரம் ஒரு தாய் மற்றும் அவரது குழந்தை சம்பந்தப்பட்டது என்பதால் தாம் அனுதாபம் கொள்வதாக அமைச்சர் நான்சி தெரிவித்தார். இறைவன் அருளில் இவ்விவகாரத்தை ஆராய்ந்து உண்மையான கதை கண்டறியப்படும் அதே வேளையில் குழந்தையை கண்டுபிடித்து மீண்டும் தாயாரிடம் ஒன்றிணைக்க எவ்வாறு உதவிட முடியும் என்பதை கண்டறிய சாத்தியமான எல்லா வழிமுறைகளும் ஆராயப்படும். மேலும் இது தொடர்பாக போலீஸ் துறையுடன் தாம் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக நான்சி உறுதி அளித்தார். தனது பிள்ளையை பிரிந்து வாழும் இந்திரா காந்தியின் விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று இன்று மக்களவையில் சபுதே எம்பி தெரேசா காக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் நான்சி மேற்கண்டவாறு கூறினார். தனது பெண் பிள்ளையை தன் வசம் வைத்திருக்கும் தனது முன்னாள் கணவர் கே பத்மநாபன் என்ற முகமது ரித்வானை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் பத்மநாபரின் பெயர் சாரா 100 ரிங்கிட் உதவி திட்டம் மற்றும் பெட்ரோல் சலுகை திட்டமான பூடி 95 போன்ற அரசாங்க உதவி திட்டங்களில் இடம்பெற்றிருப்பது தம்முடைய மகளை கண்டுபிடிக்கும் போலீசாரின் நேர்மை குறித்து இந்திரா காந்தி சந்தேகம் எழுப்பியிருப்பது தொடர்பில் தெரேசா காக் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அரசாங்க திட்டங்களில் பத்மநாபனின் பெயர் இருக்கும் பட்சத்தில் அதில் உள்ள முகவரிக்கு ஏற்ப அந்த நபரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரேசா காக் பரிந்துரை செய்தார். தனது முன்னாள் கணவரால் 11 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது தூக்கி செல்லப்பட்ட தனது மகள் பிரசன்னாவிற்கு தற்போது 17 வயது என்று அண்மையில் இந்திரா காந்தி தெரிவித்திருந்தார். முதுகு வலியினால் அவதியுற்று வந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிகிச்சைக்கு பின்னர் தற்போது குணமடைந்து வருகிறார். இதனை பிரதமர் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். தாம் நலமடைய பிரார்த்தனை செய்த மக்களுக்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். முதுகுவலி காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பஹாங் மாநிலத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அதிகாரத்துவ நிகழ்ச்சிகளை பிரதமர் ரத்து செய்தார். சவுதி அரேபியாவிற்கு 4 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பாதுகாப்பாக ரியாத்தை சென்றடைந்துள்ளார். மலேசியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் அதே வேளையில் இரு நாட்டு மக்களும் நன்மை அடையக்கூடிய நலன் சார்ந்த அம்சங்கள் தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மாமன்னரின் இந்த அதிகாரத்துவ பயணம் அமைந்துள்ளது. மாமன்னரின் சிறப்பு விமானம் சுபாங் அரச மலேசிய ஆகாயப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டு மலேசிய நேரப்படி மாலை 5:30 மணியளவில் ரியாத் ராஜா காலிட் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு பல அறுவை சிகிச்சைகளின் விளைவாக அம்பாங் அரசு மருத்துவமனை மற்றும் அதன் மருத்துவர்களின் கவனக்குறைவினால் உடல் உறுப்புகளை இழக்க வேண்டிய துர்பாக்கியத்திற்கு ஆளான ஆடவர் ஒருவருக்கு 7.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. 22 வயது கே விமல்ராஜ் என்பவருக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சூத்யாங்ஜூ உத்தரவிட்டார். 7.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையில் 6.4 மில்லியன் ரிங்கிட்டில் கே விமல்ராஜ் ஒரு ரோபோ கை மற்றும் 2 ரோபோ கால்களை வாங்குவதற்கு வழங்கப்படுவதாக நீதிபதி குறிப்பிட்டார். உடல் உறுப்புகளை இழந்ததால் ஏற்பட்ட வலி மற்றும் துன்பத்திற்கு மொத்தம் 2,13,000 ரிங்கிட்டும், வீட்டு பராமரிப்புக்கு 1,80,000 ரிங்கிட்டும், கடும் பாதிப்புக்கு 20,000 ரிங்கிட்டும் வழங்கப்படுவதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். எனினும் விமலின் தந்தை ஜே கிருஷ்ணசாமியின் வருமான இழப்புக்கான இழப்பீட்டு கோரிக்கையை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தனது மகனால் தமக்கு வருமான பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நிரூபிக்க கிருஷ்ணசாமி எந்த ஆவண ஆதாரமும் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிபதி சூத்யாங்ஜூ தனது தீர்ப்பில் கூறினார். கடந்த மாதம் இறுதியில் மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ராக்கள் உரிமைகள் தொடர்பான கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகளும் மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் மாநில அரசாங்கங்களின் நிலைப்பாட்டிற்கு இந்த ஒப்பந்தம் முரணானது என்று துன் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் முரணானது என்பதற்கு
அரசியலமைப்பு சட்டத்தின் 153வது விதியை துன் மகாதீர் மேற்கோள் காட்டி பேசினார். அர்ஜென்டினா, ஸ்பெயின் போன்ற நாடுகளை பூர்வீகமாக கொண்ட மலேசிய தேசிய கால்பந்து அணியை சேர்ந்த 7 கலப்பு காற்பந்தாட்ட வீரர்களின் தாத்தா, பாட்டி மலேசியாவை சேர்ந்தவர்கள் என்பது போல் போலியான ஆவணங்களை வழங்கி உலக கால்பந்தாட்ட சம்மேளனமான ஃபீஃபாவை நம்ப வைக்க முயற்சி செய்ததாக கூறப்படும் புகார் தொடர்பில் சுயேட்சை விசாரணைக் குழு தனது விசாரணையை இன்று தொடங்கியுள்ளது. முன்னாள் தலைமை நீதிபதி துன்மட் ரவுஸ் ஷரீப் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணைக் குழு இன்று திங்கட்கிழமை தனது முதலாவது கூட்டத்தை நடத்தியுள்ளது. முதல் கூட்டத்தை நடத்தியுள்ள தமது தலைமையிலான குழு இன்னும் 6 வாரங்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று துன்மட் ரவுஸ் குறிப்பிட்டார். விசாரணை சுதந்திரமாகவும் முழு அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நடைபெறும் என்று அவர் உறுதி கூறினார். இவ்விவகாரம் குறித்து விசாரணை செய்வதற்கு மலேசிய கால்பந்து சங்கமான FAM கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தன்னை நியமித்ததாக துன்மட் ரவுஸ் கூறினார். வரும் நவம்பர் 7ஆம் தேதி மலேசிய ஊடகவியலாளர்கள் மன்றத்தின் முதலாவது ஆண்டு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆண்டு கூட்டத்தின் வாயிலாக அந்த மன்றத்தை வழிநடத்தி செல்லவிருக்கும் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றனர். ஆண்டு கூட்டத்தின் போது தேர்தல் நடைபெறவிருக்கிறது. பத்திரிகை சாதனங்களின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நலன் சார்ந்த தரப்பினர்கள் இந்த ஆண்டு கூட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஊடகவியலாளர் மன்றத்தின் வாரியத்தில் 12 பொறுப்பாளர்கள் தேர்தல் வழி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதர 6 நியமனம் வழி பொறுப்பில் அமர்த்தப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் இறுதியில் நடைபெறவிருக்கும் சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்கள் அடையாளம் காணப்பட்டுவிட்டனர் என்று அதன் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். சபா மாநில பரிசான் நேஷனல் தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக பொருத்தமான நேரத்தில் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று ஜம்ரி கூறினார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சடிக் ஷைட் அப்துல் ரஹ்மான் தனது தொகுதி மக்களுக்காக 1 மில்லியன் ரிங்கிட்டை திரட்டி சாதனை படைத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை லங்காவியில் நடைபெற்ற இரும்பு மனிதர் மலேசியா 2025 எனும் அயன்மேன் மலேசியா போட்டியின் மூலம் அந்த இளம் MP இவ்வளவு பெரிய தொகையை திரட்டியுள்ளார். முன்னாள் மூடா கட்சியின் தலைவரும் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஷைட் சடிக் இரும்பு மனிதர் போட்டியில் தாம் ஏற்ற சவாலை 12 மணி நேரம் 22 நிமிடங்கள் 18 வினாடிகளில் முடித்தார். 3.8 கிலோமீட்டர் நீச்சல், 180 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டம், 42.2 கிலோமீட்டர் ஓட்டம் ஆகியவற்றை சைட் சடிக் 12 மணி நேரம் 11 நிமிடங்கள் 18 வினாடிகளில் முடித்தார். உள்ளூர் ஃபேஷன் நிறுவனமான பிரிமா வெலட் நிர்ணயித்திருந்த தேவைகளை ஷைட் சடிக் பூர்த்தி செய்ததால் அவர் ஊக்கத்தொகையை பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டது. பள்ளிகளில் ஆசிரியர்களை தவிர இதர பணிகளில் அமர்த்தப்பட்டவர்கள் மாணவர்கள் சூழல் அமைப்புடன் பணியாற்ற பொருத்தமானவர்களா என்பது தொடர்பில் அவர்களின் பின்னணி குறித்து ஆராயப்படும் என்று துணைக்கல்வி அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கல்வி அமைச்சு எடுக்கக்கூடிய பொருத்தமான மற்றும் ஏற்புடைய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் பணியாளர்களுக்கான இந்த தணிக்கை சோதனையை கல்வி அமைச்சு மேற்கொள்ளவிருக்கிறது என்று இன்று நாடாளுமன்றத்தில் ஓங்காவோ இதனை தெரிவித்தார். மலேசியாவில் 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவான மின்சார வாகனங்கள் அறிமுகமாகியுள்ளதால் மலிவு விலையிலான அனைவரையும் உள்ளடக்கிய பசுமை இயக்கத்தில் புதிய யுகம் தொடங்கியுள்ளது. இந்த முன்னேற்றம் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வாகனங்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை விரிவாக்கியுள்ளது. நாட்டை நிலையான தொழில்நுட்பத்தை நோக்கி விரைவாக மாற்றுகிறது. உள்நாட்டு வாகன உற்பத்தியாளர்களால் தொடங்கப்பட்ட நேர்மறையான முன்னெடுப்பு மலேசியாவில் மலிவு விலை மின்சார வாகனங்களின் யுகத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் ஈப்போவில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் 54 வயது பாதுகாவலர் தாக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு மாரடைப்பினால் மரணமுற்ற சம்பவம் கொலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அமட் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காயங்களுக்கு ஆளான பாதுகாவலர் சிகிச்சைக்கு பின்னர் சில மணி நேரத்தில் ஏற்பட்ட மாரடைப்பில் உயிரிழந்தார்.
அந்த நபரை தாக்கிய ஆடம்பர அடுக்குமாடி வீட்டைச் சேர்ந்த 32 வயது நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதற்கு தற்போது துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தின் உத்தரவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக ஏசிபி அமட் சுகார்னோ குறிப்பிட்டார். ஜொஹோர் கொத்ததிங்கியில் பூர்வக்குடி கிராமம் உட்பட உள்ளூர் வாசிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அளவிற்கு ஜொஹோர் ஆற்றில் ஏற்பட்டுள்ள தூய்மைக்கேடு தொடர்பில் போலீசார் இதுவரை 3 புகார்களை பெற்றுள்ளனர். 2 புகார்கள் உள்ளூர் கிராம மக்களும், ஒரு புகார் ஜொஹோர் மாநிலத்தில் நீர் விநியோகிப்பு சேவையை வழங்கி வரும் பிரதான நிறுவனமான ரணில் SAG சென்டியன் பிரகாட்டும் அளித்திருப்பதாக ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாட் தெரிவித்தார். ஜொஹோர் ஆற்று நீர் பால் போன்ற நிறத்தில் மாசடைந்ததன் காரணமாக உள்ளூரை சேர்ந்த சுமார் 150 மீனவர்கள் மீன்பிடி தொழிலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர். உள்ளூர் மக்களுக்கு டேங்கர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. வணக்கம். ராட்சச விண்கல் ஒன்று இன்று இரவு 9 மணி அளவில் பூமியை தாக்கக்கூடும் என்பதால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்று நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருங்க ஒரு நிமிஷம், என்ன பண்ண போறீங்க? இத ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த செய்தி உண்மைதானான்னு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. பொய்யான செய்தியால நீங்க பேனிக் ஆகுறது மட்டும் இல்லாம இப்போ இத சமூக வலைத்தளத்துல பரப்பி உங்களை மாதிரியே நிறைய பேரையும் பேனிக் ஆக்க போறீங்களா? தனி மனித பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பரப்பப்படும் பொய்யான செய்திகள்னால எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பா வயசானவங்க எத்தனை பேரு பேனிக் அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தவறான தகவல்களோட வர செய்திகளை படிச்சுட்டு எத்தனையோ பேரு மோசடிக்காரங்க கிட்ட ஏமாந்திருக்காங்க. வேலை வாய்ப்பு, கல்வி, வங்கி சேமிப்பு இந்த மாதிரி செய்திகளை முழுமையா படிச்சுட்டு அது உண்மையான செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமூக வலைத்தளத்துல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லாப நோக்கத்துக்காக பொறுப்பில்லாத சிலர் பரப்புற இது போன்ற போலி செய்திகளை நாமும் யோசிக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்றத நிறுத்தணும். முன்னணி ஊடகங்களிலும் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களிலும் வெளிவர தகவல்களை தான் நம்ம நம்பணும். ஷேர் பட்டனை அழுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனா அது ஏற்படுத்தும் தாக்கம் ரொம்ப பெருசு. நம்பகமான செய்திகளை மட்டுமே பிறருக்கு பகிர்வது நம்முடைய கடமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.